சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. விஜயுடன் கூட்டணிக்கு முன்வரும் கட்சிகள், எந்தெந்த கட்சிகள் விஜயுடன் கூட்டணிக்கு முன்வருகிறது, இதனால் விஜய்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்கள் வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி வகித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றது மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்க. வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது விஜயுடன் பல கட்சிகள் கூட்டணிக்கு முன்வருகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜயுடன் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிமுக இருக்குப்பா. அதாவது அஇஅதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி தற்பொழுது விஜய் கட்சியுடன் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையிலும் கூட்டணிக்கு வருவதற்கு முன் வருகிறது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா விஜயுடன் கூட்டணிக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா முன் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் பார்த்தீங்கன்னா விஜயுடன் கூட்டணி எப்படியாவது வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவை வைத்து விஜய் அவர்களை முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நினைத்து கொண்டிருப்பதாகவும், அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி விட்டு பார்த்தீங்கன்னா விஜயிடம் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை இவர்கள் மூவருடன் யாருடன் விஜய் கூட்டணி வகித்தால் நன்றாக இருக்கும், அதாவது ஏடிஎம்கேவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமா, இல்லை பிஜேபியுடனா, இல்லை காங்கிரஸ் உடன் கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். 2026 தேர்தலில் விஜய் யாருடன் கூட்டணி வகிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. ஆனால் விஜய் அவர்கள் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பான அனைத்து விதமான பேச்சுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைய பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்த சமயத்தில் ஒன்று கூட்டணியை அறிவிக்கணும், இல்லை என்னால் எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்து தான் செயல்பட போகிறோம் அப்படின்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. அதாவது தாவேகா சார்பாக தனித்து போட்டியிட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.